Hi friends, in this class we will talk about Indian Contract Act 1872 case scenarios. So first case is a boy aged 15 years was studying in an engineering college. Okay? So a boy is 15 years. Okay? So 15 years is 18 kilo minor. He was in engineering college on 1st March 2020 he took a loan of rupees 20 lakhs from Vishal. Okay? So ஃபர்ஸ்ட் மார்ச் 2020ல விசால் கிட்ட இருந்து ஒரு 20 லட்ச ரூபா லோன் வாங்குறாரு. எதுக்காண்டி? அவரோட காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காண்டி லோன் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் அக்ரி டு பே 30th May 2021. 30th May 2021ல இந்த ரீபேமெண்ட் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் இந்த லோனை வந்து வாங்கியிருக்காரு. இசான் பர்சஸ் அசட் ஒர்த் rupees 15 lakh. இசான் யாருன்னா அந்த மைனர் தான். ஓகேங்களா? ஸோ மைனர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு அசட் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் டியூ டேட் இசான் ஃபெயில்ஸ் டு பே பேக் த லோன் டு விசால். ஓகே, ஸோ இசான் விசால். ஓகே, ஸோ இசான் வந்து பார்த்தீங்கன்னா 18 ப்ளஸ் கிடையாது. ஸோ இவர் ஜஸ்ட் 15 இயர்ஸ் தான். ஓகே, ஸோ 15 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இவர் மைனர். கிளியரா? ஓகே, ஸோ இசான் வந்து விசால் கிட்ட இருந்து எவ்வளோ லோன் வாங்கியிருக்காரு? 20 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்காரு. 20 லட்ச ரூபா லோன் வாங்கினது ஃபஸ்ட்டு மார்ச்சில், அதை ரீபே பண்ணுவேன்னு சொன்னது ஃபஸ்ட்டு 30th Mayல ரீபே பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, 30th May 2021ல் ரீபே பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பட் என்ன இருக்குது? ரீபே பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ விசால் நவ் வாண்ட் டு ரெக்கவர் த லோன் ஃப்ரம் த இசான் அவுட் ஆஃப் ஹிஸ் அசட். அதாவது இப்போது விசாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா லோன் வந்து ரீபேமெண்ட் ஆகலை. ஸோ விசால் என்ன பண்ணுறான்னா இசான் கிட்டக்க இருக்கக்கூடிய அந்த பெர்சனல் ப்ராப்பர்ட்டி, ஓகே, ஸோ அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த அசட் 15 lakhs மதிப்புள்ள அசட்லேருந்து அந்த லோனை ரெக்கவர் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ப்ராப்பர் தானா? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல் இது வந்து வேலிடான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வேலிடு தான். ஓகேங்களா? ஸோ மைனரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மைனர் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அவரோட நெசசிட்டிஸ்க்காண்டி ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இது அவரோட நெசசிட்டிஸ் எஜுகேஷன் பர்பஸுக்காண்டி விசால் கிட்ட லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் இஸ் வேலிட். ஓகே, ஸோ மைனரோட கான்ட்ராக்ட் வந்து எப்போவுமே வாய்டு தான் நம்ம சொல்லுவோம். பட் அவரோட நெசசிட்டிஸ்க்காண்டி ஒரு கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகலாம். ஓகே, ஸோ அவர் எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி லோன் வாங்கியிருக்காரு. 15 லட்ச ரூபா லோன் 20 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்காரு. இது அவரோட நெசசிட்டிஸ் பர்பஸ். ஸோ கான்ட்ராக்ட் இஸ் வேலிட். ஓகேங்களா? ஓகே, இப்போது இசான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோனை ரீபே பண்ண முடியல. ஸோ அந்த கிரெடிட்டர் விசால் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த மைனரோட ப்ராப்பர்ட்டி 15 lakhs ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதுலேருந்து லோனை ரெக்கவர் பண்ணுறாரு. இது வேலிடான்னு கேட்டால் வேலிட் தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பாருங்கள். கிளைம் ஃபார் நெசசரி ஆஃப் லைஃப்ஸ் அப்ளை டு மைனர் கேன் பி மேட் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மைனர் இஃப் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் டு நெசசரி ஆஃப் லைஃப். அதாவது மைனரோட நெசசரி, அவரோட லைஃபுக்கு தேவையான நெசசிட்டிஸுக்கு அவர் லோன் வந்து வாங்கிக்கலாம், கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். ஓகே, விசால் கேன் ரெக்கவர் த அமௌண்ட் ஆஃப் லோன் அவர் rupees 2 lakhs. விசால் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs லோன் வந்து ரெக்கவர் பண்ண முடியும் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மைனர் இசான். ஓகே, ஸோ மைனர் வந்து கான்ட்ராக்ட் வந்து என்டர் பண்ணுறது நெசசிட்டிஸ்க்காண்டி என்டர் பண்ணலாம். இந்த இடத்துல இன்னொரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஓகேங்களா? என்ன கான்ட்ராக்ட்? இன்ஜினியரிங் காலேஜில் இவர் படிக்காரு. இன்ஜினியரிங் காலேஜுக்கும் இவருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இதுவுமே நெசசிட்டிஸ் தான். ஓகேங்களா? ஸோ இவர் படிப்புக்காண்டி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அங்கே வந்து ஃபீஸ் பே பண்ணுறாரு. ஸோ இன்ஜினியரிங் காலேஜுக்கும் இந்த இசானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. இசான் மைனராக இருந்தாலும் அங்கே போய் படிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் இசான் மைனராக இருந்தாலும் இவர் லோன் வாங்கிக்கலாம். இவர் படிப்பு செலவுக்காண்டி லோன் வந்து வாங்கிக்கலாம். நெசசிட்டிஸ்க்காண்டி என்டர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ விசால் வந்து பார்த்தீங்கன்னா இசான் வந்து சப்போஸ் ரீபே பண்ணலை அப்படிங்கிறப்போ இசான் அந்த மைனரோட ப்ராப்பர்ட்டி 15 லட்ச ரூபா மதிப்புள்ள அசட்டை இவர் வந்து என்ன பண்ணிக்கலாம்? லோனுக்காக ரெக்கவரிக்கு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7th கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சந்தன் வாஸ் சஃபரிங் ஃப்ரம் சம் டிசீஸ் அண்ட் வாஸ் இன் ஏ கிரேட் பெயின். சந்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸில் ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்காரு. பெரிய வலி இருக்குது. ஓகே, ஸோ ஹி வென்ட் டு டாக்டர் ஜுன்ஜுன்வாலா ஹூஸ் கன்சல்டேஷன் ஃபீஸ் வாஸ் rupees 300. ஒரு டாக்டர் கிட்டக்க போகிறாங்க. ஓகே, ஸோ டாக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுன்ஜுன்வாலா. ஸோ இவர்கிட்ட வந்து கன்சல்டேஷனுக்காண்டி போகிறாங்க. கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. கிளியரா? ஸோ இப்போ அவருக்கு வந்து டிசீஸில் வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு டாக்டர் கிட்டக்க போகிறாங்க. ஸோ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்காரு. அந்த ட்ரீட்மெண்ட் கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து 300 ரூபா. இது மட்டும் தான் கன்சிடரேஷனாக இருக்கணும். அப்படி தானே? ஸோ அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு. ட்ரீட்மெண்ட் கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து 300 ரூபா. கன்சிடரேஷன் அந்த கான்ட்ராக்ட் அதோட முடியும். ஓகேங்களா?
பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன நடக்குன்னா டாக்டர் அக்ரி டு ட்ரீட் ஹீம் ஓகே. ஸோ டாக்டர் 300 வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ஆஃப் த சந்தன் ஹேவ் டு சைன் ஏ ப்ராமிசரி நோட் ஆஃப் 5000 ஓகேங்களா. நான் வந்து முடியாத ஒரு வழியில் போய் நிற்கிறேன். டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டாக்டர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 இது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு 300 ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் என்கிட்ட வந்து ஒரு கண்டிஷன் போட்டுதாரு. உங்கள் வயிற்றை இழுத்து க்ளோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராமிசரி நோட் 5000 ப்ராமிசரி நோட்டை சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு கண்டிஷன் வைக்காரு. பேயபிள் டு டாக்டர். சந்தன் வேறு வழி இல்லை, வயிற்றை எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு நோக்கத்தில் இவரும் ப்ராமிசரி நோட்டை சைன் பண்ணி டாக்டர்கிட்ட கொடுத்துட்டாரு ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் ஆன் ரெக்கவரிங் ஃப்ரம் த டிசீஸ் சரியானதுக்கப்புறம் வயிற்றெல்லாம் வந்து இப்போ சர்ஜரி பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டிசீஸ் எல்லாமே சரியாயிடுச்சு. சந்தன் வந்து என்ன பண்ணிட்டான்னா இந்த ப்ராமிசரி நோட்டில் உள்ள 5000 என்னால் பே பண்ண முடியாதுன்னு சொல்லி அது டிஸ்ஹானராக மாறிடுச்சு. யா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஓகேங்களா. ஸோ வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டாக்டர்கிட்ட போகிறேன். அவர் வந்து டாக்டர் ஃபீஸ் வந்து 300 சொல்லிட்டு வாங்கிட்டு வயிற்றை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓப்பன் பண்ணி உள்ள சர்ஜரி நடந்துகிட்ருக்கு. இப்போ சர்ஜரி நடந்துகிட்ருக்கிறப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு ப்ராமிசரி நோட்டில் நீங்கள் வந்து 5000 ப்ராமிசரி நோட்டில் நீங்கள் சைன் போட்டு தாங்க, அப்படின்னா தான் உங்கள் சர்ஜரியை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு கண்டிஷன் டாக்டர் வைக்காரு ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி வேறு வழி இல்லை, வயிற்று எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணி ஆகணும், உயிருக்கு போராடிட்டு நடக்கேன். ஸோ 5000 ப்ராமிசரி நோட்டில் நானும் சைன் போட்டு கொடுத்துட்டேன் ஓகேங்களா. சைன் போட்டு கொடுத்துட்டேன். அவரும் சர்ஜரி எல்லாம் முடிச்சு ப்ராப்பராக நான் க்யூர் ஆகி வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 5000 ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்துருக்கோம்ல, இதுக்கு நான் பேமெண்ட் எதுவுமே டாக்டர்கிட்ட பண்ணலை. அது டிஸ்ஹானராக மாறிடுச்சு. இப்போ டாக்டர் வந்து என் மேலே கேஸ் வந்து போட முடியுமா? கேஸ் வந்து போட முடியாது ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்துல அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்குது ஓகே. ஸோ டாக்டர் வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த ப்ராமிசரி நோட்டில் சைன் போட வச்சுருக்காரு. ஒரு ப்ராமிசரி நோட்டில் சைன் போடுறதா இருக்கட்டும், இல்லை கான்ட்ராக்டில் சைன் போடுறதா இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஃப்ரீ கன்சென்ட்டில் இருக்கணும் ஓகேங்களா. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, கோயர்சன் இருக்கக்கூடாது, மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் மைண்ட் அளவில் ஃப்ரீ கன்சென்ட் இருந்து தான் அந்த சைனை நம்ம போடணும். ஆனால் இந்த இடத்துல ஃப்ரீ கன்சென்ட் கிடையாது. என்கிட்ட என்னோட மைண்ட் நான் வந்து வேறு வழி இல்லைன்னு சொல்லி என்னோட வயிற்றை நம்ம க்யூர் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சைன் போட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். டாக்டர் பேஷண்ட்கிட்ட பண்ணக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த சைனை நான் போட்டு கொடுத்துருக்கேன் ஓகே. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன் விசஸ் டாக்டர் ஜுன்ஜுன்வாலா. சந்தன் பேஷண்ட்டு, டாக்டர் ஜுன்ஜுன்வாலா, எங்கள் ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய கேஸை. இந்த கேஸோட ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காரு டிசீஸில். ஹி விசிட்டட் டாக்டர் ஜுன்ஜுன்வாலா வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஹூஸ் நார்மல் கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து 300. நார்மலாக கன்சல்டேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு 300 தான் ஃபீஸை. பட் டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, அக்ரி டு ட்ரீட் ஹீம் ஒன்லி இஃப் சந்தன் சைன் ஏ ப்ராமிசரி நோட் ஆஃப் 5000. அந்த ப்ராமிசரி நோட்டில் நீங்கள் சைன் போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த ப்ராமிசரி நோட்டில் சைன் போட சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே கன்சிடரேஷனே கிடையாது. ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே கன்சிடரேஷன், ப்ராப்பரான கன்சிடரேஷன் இந்த 300 மட்டும்தான். பட் நீங்கள் இந்த ப்ராமிசரி நோட்டில் சைன் போட்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை சைன் போட வச்சுருக்குறாங்க. ஆஃப்டர் ரெக்கவரி சந்தன் ரெஃப்யூஸ் டு பே 5000. ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் சந்தன் நான் என்ன பண்ணிட்டேன், சரி சைனை போட்டு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் இந்த ப்ராமிசரி நோட்டில் உள்ள 5000 நான் பே பண்ண முடியும், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், இந்த 5000 என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். இப்போது லீகல் ப்ரொவிஷன் வந்து பார்த்தா இல்லை செக்ஷன் 16 வந்து அப்ளை ஆகும். செக்ஷன் 16 வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள செக்ஷன் ஓகே. வென் ஒன் பார்ட்டி டாமினேட்ஸ் வில் ஆஃப் த அனதர் அண்ட் கெயின்ஸ் அண்ட் அன்ஃபேர் அட்வான்டேஜ், அதுதான் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸாக. ஒரு பார்ட்டி வந்து பார்த்தா இன்னொரு பார்ட்டியை டாமினேட் பண்ணி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அன்ஃபேர் அட்வான்டேஜுக்காண்டி ஓகே. ஸோ அன்ஃபேர் அட்வான்டேஜ்னா இவரோட அட்வான்டேஜுக்காண்டி, முறையில்லாத அட்வான்டேஜ் ஓகே. ஸோ அதான் அன்ஃபேர் அட்வான்டேஜ். ஸோ லீகலாக இல்லாத அன்ஃபேர் அட்வான்டேஜுக்காண்டி இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டாமினேட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. அதுதான் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸாக. A person is said to dominate another will when he hold real apparent authority ஓகே. ஸோ இங்கே அத்தாரிட்டி இருக்குதா, டாக்டர்கிட்ட அத்தாரிட்டி இருக்குது. ஏன்னா அவர் ஒரு பெரிய டாக்டர், நம்ம பேஷண்ட் ஓகே. ஸோ அவர் நம்மளை அத்தாரிட்டி பண்ணுறாரு ஓகே. ஏன்னா அந்த இடத்துல அவர் பேச்சை நம்ம கேட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஹி ஸ்டாண்ட்ஸ் இன் ஏ ஃபிடியூசரி ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை. ஸோ இப்போ இடத்துல ஃபிடியூசரி ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்னா அவர் நமக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார்னு சொல்லி அவர் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிறோம், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். ஹி கான்ட்ராக்ட் வித் ஏ பர்சன் மென்டலி ஆர் பிசிக்கலி டிஸ்ட்ரெஸ்டு ஓகேங்களா. ஸோ மென்டலி ஆர் பிசிக்கலி டிஸ்ட்ரெஸ், இப்போ நான் வந்து இப்போ பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசிக்கலி டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறேன் ஓகே.
ஓகே, செக்ஷன் 19A இஃப் கன்சர்ன் இஸ் அப்டைன் பை அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், கன்சர்ன் வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நடந்திருக்குன்னா அது வாய்டபுள் அட் த ஆப்ஷன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் பார்ட்டி. ஓகே, இப்போ அது வாய்டபுளாக மாறிடும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 5,000 கான்ட்ராக்ட் 5,000 ப்ராமிஸ் நோட்டை நான் பேமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். ஸோ வாய்டபுளாக மாறிடுச்சு அட் த ஆப்ஷன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் பார்ட்டி. ஓகேங்களா? ஸோ பேஷண்ட்டோட ஆப்ஷன் பேஸ் பண்ணி அவர் என்னால் இதெல்லாம் பே பண்ண முடியாதுங்க, ப்ராமிஸரோட 5,000லாம் இந்த கான்ட்ராக்டை என்னால் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அதை என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, அப்ளிகேஷன் டு த கேஸ். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன் வாஸ் இல் அண்டர் டிஸ்ட்ரெஸில் இருக்காரு. ஓகேங்களா? டாக்டர் டோக் அன்ஃபேர் அட்வான்டேஜ், டாக்டரும் அன்ஃபேர் அட்வான்டேஜ் வந்து எடுத்திருக்காரு. ஹென்ஸ் ப்ராமிஸ் நோட் 5,000 வாஸ் அப்டைன் அண்டர் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். நான் வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நிலைமையில் இருக்கிறேன், டாக்டர் என்கிட்ட அன்ஃபேர் அட்வான்டேஜ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக நடந்திருக்குது. ஓகே, ஸோ கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜுன்ஜுன்வாலா கெனாட் ரெக்கவர் 5,000 ரெக்கவர், அதாவது ஜுன்ஜுன்வாலா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிசரி நோட்டில் இருக்கக்கூடிய அந்த 5,000 பேஷண்ட் கிட்ட வந்து ரெக்கவர் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். அப்புறம் பட் ஹி கேன் கிளைம் 300 as his நார்மல் கன்சல்டேஷன் ஃபீஸ். பட் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணது 300 ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது நார்மல் கன்சல்டேஷன் ஃபீஸ், இதை வேணால் கிளைம் பண்ணிக்கலாம். பட் அந்த ப்ராமிசரி நோட் 5,000 வந்து பார்த்தீங்கன்னா எது மூலமாக வந்திருக்கு, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக வந்திருக்கு, இதை அவரால் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஓகே, 2 கான்ட்ராக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் கான்ட்ராக்ட், அதுக்கு 300 ஃபீஸு. ஓகேங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கவர் பண்ணிக்கலாம், அது ப்ராப்பர் வேலே நடந்திருக்கு, வேலிட் கான்ட்ராக்ட். 2வது கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக ப்ராமிசரி நோட் கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ ப்ராமிசரி நோட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு, இது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக ரிசீவ் பண்ணியிருக்காரு. இந்த செகண்ட் கான்ட்ராக்ட் வந்து இட்ஸ் எ வாய்டபுள் அட் த ஆப்ஷன் ஆஃப் த அக்ரீடு பார்ட்டி. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஜஸ்டட் ஆன்சராக இருக்கட்டும் சரி, இல்லை மற்ற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் சரி, கொலன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஹெட்டிங் வைஸ் இந்த மாதிரி நீங்கள் எழுதுகிறப்போ கிறிஸ்பியான பாயிண்ட்ஸ் போட்டு நீங்கள் எழுதுகிறப்போ வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கேஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுக்காண்டி தான் இது எல்லாமே மெனக்கிட்ட உட்காந்து டைப் பண்ணி உங்களுக்காண்டி இந்த நோட்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ், ஃபஸ்ட்டு கேஸில் என்ன ஃபேக்ட் இருக்குது, லீகல் ப்ரொவிஷன். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 16ல் என்னென்ன லீகல் ப்ரொவிஷன் இருக்குது, ஸோ அதை ஃபுல்லாமே நீங்கள் கிறிஸ்பியாக நீங்கள் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் டு த கேஸ். ஸோ இந்த ப்ரொவிஷனுக்கும் கேஸுக்கும் என்ன லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரொவிஷன் லிங்க் வித் த கேஸ், அப்ளிகேஷன் டு த கேஸ். ஸோ இந்த ஹெட்டிங் நீங்கள் போட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் ஆர் சொல்யூஷன் ஆர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி நீங்கள் போட்டு இதை நீங்கள் எழுதுங்க. இப்படி நீங்கள் எழுதுகிறப்போ சூப்பராக இருக்கும் கேஸ் ப்ரெசன்டேஷன். ஓகேங்களா? பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரே பேராகிராஃப் இல்லை இந்த மாதிரி நீங்கள் எழுதுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருத்துறவங்களுக்கு எரிச்சல் வந்துடும். இதை உட்காந்து நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வீடியோ கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது. பட் நான் இதை ஒவ்வொன்றா வாசி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பாதிக்கு மேலே நிறைய பேர் வந்து தூங்கிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கே அப்படி இருக்கிறப்போ அத்தனை பேப்பர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய எக்ஸாமினருக்கு எப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிறிஸ்பியாக நம்ம எழுதுகிறப்போ அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கரெக்ஷன் பண்ணுவார். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கரெக்ஷன் பண்ணுறப்போ நல்ல மூடில் இருக்கிறப்போ நிறைய மார்க் போடுவார். ஓகேங்களா? அவர் மூடை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாச்சும் எழுதி வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆகிட்டாருன்னா மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே போயிடுவார். ஓகே, நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின். மிஸ்டர் ஒய் இஸ் ஏ டிவோட்டி அண்ட் வாண்ட் டு டொனேட் அண்ட் எலிஃபென்ட் டு த டெம்பிள். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பக்தர். ஓகேங்களா? ஸோ ஒரு கோயிலுக்கு அவரோட எலிஃபென்ட் வந்து டொனேட் பண்ணுறாரு அஸ் ஏ கோர் பார்ட் ஆஃப் த விர்ச்சுவல் வர்ஷிப். அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்டை தான் ரொம்ப கோர் பார்ட் வர்ஷிப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த எலிஃபெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒய் வந்து டொனேட் பண்ணுறாரு. ஹீ கான்ட்ராக்டட் மிஸ்டர் எக்ஸ் ஹூ வாண்டட் டு செல் ஹீஸ் எலிஃபெண்ட்டை. ஸோ என்ன பண்ணுறாருன்னா எலிஃபெண்ட்டை டொனேட் பண்ணணும். இப்போ எலிஃபெண்ட் ஒய் கையில் இருக்குதா? இல்லை, யானை இல்லை. ஓகேங்களா? ஸோ எலிஃபெண்ட்டை எக்ஸுங்கிற ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, எலிஃபெண்ட்டை வாங்குறாரு. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர், ஒய் வந்து பார்த்தீங்கன்னா பையர். ஓகேங்களா? ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ எக்ஸு கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் இருக்குது. அந்த எலிஃபெண்ட்டை ஒய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து டொனேட் பண்ணுறாரு. ஓகேங்களா? மிஸ்டர் எக்ஸ் கான்ட்ராக்டட் வித் மிஸ்டர் ஒய் டு செல் ஹீஸ் எலிஃபெண்ட் ஃபார் ₹20 lakhs. ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு இந்த எலிஃபெண்ட்டை உங்கள்கிட்ட சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எலிஃபெண்ட்டுக்கு 20 lakhs வருது. எலிஃபெண்ட் 20 lakhs வருமோ? சரி, ஓகே. ஸோ எலிஃபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு நான் சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. போத் வேர் அன்அவேர் தட் த எலிஃபெண்ட் வாஸ் டெட் எ டே பிஃபோர் த அக்ரிமெண்ட் போட்டு. ஓகே, அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1425 ஃபார் எக்ஸாம்பிள் 1425 போட்டிருக்காங்க. 31/3/2025 அன்னைக்கு எலிஃபெண்ட் வந்து
டெட். எலிஃபண்ட் வந்து டெட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஓகே, ரெஃபரிங் டு த ப்ரொவிஷன் ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் 1872 வெதர் இட் இஸ் ஏ வாய்டபிள் ஆர் வேலிட் கான்ட்ராக்ட். அவங்களுக்கு தெரியாது, ரெண்டு பேரோட அவேர்னஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ அது டெட் ஆகிடுச்சு, அப்போ இது கண்டிப்பாக வாய்டாக மாறிடும் ஓகேங்களா. ஓகே, as per section 2J of the Indian contract 1872, a contract which ceases to be enforceable by the law okay becomes void. ஸோ இது வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா எலிஃபண்ட் தான் இங்கே கான்ட்ராக்டில். பட் எலிஃபண்ட் வந்து பார்த்தா டெட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ டெட் ஆகிடுச்சு, கான்ட்ராக்டுக்கு முந்தின நாளே டெட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்டாக மாறிடும் ஓகேங்களா. thus when the parties agree on doing something which is obviously impossible, இது இம்பாசிபிளாக மாறிடுச்சுன்னா in itself the agreement would be void. In this case, Mr. X and Mr. Y were ignorant of the fact that the elephant was dead. Xக்கும் தெரியாது, Yக்கும் தெரியாது முந்தினால இது சாகும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியுமா ஓகேங்களா. ஸோ யானையோட விதி அன்னைக்கு முடியுங்கிறது நமக்கு தெரியாது, மேலே உள்ளவருக்கு தான் தெரியும். ஸோ முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ இதை இம்பாசிபிளாக மாறிடுச்சு. ஸோ வாய்டு கான்ட்ராக்டாக மாறிடும். கிளியரா? ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இந்த எலிஃபண்ட்டில் ஒரு டிசீஸ் இருக்குது ஓகே. இந்த டிசீஸு செல்லர் எக்ஸுக்கு மட்டும்தான் தெரியும், ஒய்க்கு தெரியாது. ஒய் வாங்கிட்டாரு, ஒய் வாங்கிட்டு ஒரு 20 டேஸுக்கு அப்புறம் எலிஃபண்ட் வந்து டிசீஸில் இறந்து போச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஸோ கான்ட்ராக்ட் வில் பி வாய்டபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் த ஒய். கிளியரா? ஸோ அந்த சிச்சுவேஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேஸில் வந்து மாதிரி 2 சிச்சுவேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் 2 பேருக்குமே, அதாவது எலிஃபெண்ட்டை வந்து சேல் பண்ணுறாரு. ஸோ இவங்க அவேர்னஸ் இல்லாமலே முந்தின நாள் அது இறந்து போச்சு ஓகேங்களா. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டாக மாறிடும். சப்போஸ் 2வது சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஒய் கிட்ட எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் ஓகே. ஸோ எலிஃபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் இருக்குது, ஒய் கிட்டக்கு வந்து சேல் பண்ணிட்டாரு, எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் சேல் பண்ணியாச்சு. கிளியரா? ஓகே, இப்போது வேணுக்கு முன்னே ஃப்ராடு பண்ணி இவர் வந்து சேல் பண்ணிட்டாரு. ஒய் வந்து வாங்கின ஒரு 2 நாளில் எலிஃபண்ட் வந்து என்னாச்சுன்னா இறந்து போச்சு ஓகே, அது டெட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யோட ஆப்ஷன் படி இந்த கான்ட்ராக்ட் வாய்டபுளாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ ஒய் கேன் ரெக்கவர் டேமேஜஸ் ஃப்ரம் எக்ஸ். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9th கேஸ் வந்து கரண் அக்ரி டு பர்ச்சேஸ் வுட்டன் டேபிள் ஃபார் ஹிஸ் ஸ்டடி ரூம் ஃப்ரம் மிஸ்டர் எக்ஸ். கரண் எக்ஸ் ஓகேயா. ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர், கரண் வந்து பையர். கரண் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ படிச்சுட்ருக்காரு. ஸோ அவரோட படிக்கிற பர்பஸுக்காண்டி ஒரு வுட்டன் டேபிள் வந்து வாங்குறாரு, எக்ஸுக்கிட்டேருந்து வாங்குறாரு ஓகே. ஸோ எக்ஸ் வந்து ஒரு கார்பெண்டர். ஸோ எக்ஸுக்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாரு, வுட்டன் டேபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு ஓகே. டேபிள் வாஸ் இன் குட் கண்டிஷன் அண்ட் வாஸ் எக்ஸாமின்டு பை கரண் பிஃபோர் பர்ச்சேசிங். அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிள் தட்டி பார்க்குறாரு, எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, குட் கண்டிஷனில் இருக்குது. ஹி ஃபவுண்ட் நோ டிஃபெக்ட்ஸ் இன் நீட், அதில் எந்த டிஃபெக்ட்டுமே அவர் ஃபவுண்ட் பண்ணலை. பட் பே 20,000 ஃபார் த டேபிள். ஸோ எல்லாமே எக்ஸாமின் பண்ணிட்டு எக்ஸ் என்ன பண்ணிட்டாரு, ஒய்க்கு 20,000 பே பண்ணியாச்சு ஓகே. லேட்டர் ஆன் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 1 leg ஆஃப் த டேபிள் இஸ் ப்ரோக்கன். வாங்கினதுக்கப்புறம் 20,000 ரூபா கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் அவர் நோட் பண்ணுறாரு, டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்குது ஓகேங்களா. ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் தான், அதாவது ஆணி அரைஞ்சிருப்பாங்க ஓகே, அது ஏதாவது ஆணி போட்டிருப்பாங்க, பார்க்குறப்ப வந்து பார்த்தா நீட்டாக இருந்திருக்கும். பட் ஒன்ஸ் அது வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டு போட்ட இடம்லாம் இதாகி கடைசி ப்ரோக்கன் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஏமாற்றி விற்றுருக்குறாங்க ஓகே. அண்ட் மிஸ்டர் எக்ஸ் பேஸ்டட் த வுட் அண்ட் ட்ரை டு ஹைட் த டிஃபர்ஸ் இன் த டேபிள். அதாவது அது உடஞ்சிருக்குது, ஆல்ரெடி உடஞ்சிருக்குது. இதை வந்து மறைக்கிறதுக்கான என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த உடஞ்ச பாட்டை பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்காரு, ஒரு கம்மு போட்டு ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்காரு. ஒட்டிட்டு விற்றுருக்காரு. வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வச்சு அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புக்கு சிஎம்ஏ புக்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு வந்து தெரியும். ஸோ டேரக்ட் டேக்ஸ் புக்கு வந்து வாங்கி அதுக்கு மேலே வச்சிருக்காரு. அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் வுட்டு உடஞ்சி போச்சு ஓகேங்களா. ஸோ கேன் கரண் ரிட்டர்ன் த டேபிள் அண்ட் கிளைம் த அமௌண்ட் பேக். கரண் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அமௌண்ட்டை திரும்ப வாங்க முடியுமா, வாங்க முடியும் ஓகேங்களா. ஸோ இது நோயிங் ஆஃப் த ஃபேக்டா, சப்ளையர் வந்து ஃபேக்ட் தெரிஞ்சே என்ன பண்ணியிருக்காரு, அதை மறைச்சிருக்காரு. இட்ஸ் எ ஃப்ராடு. கிளியரா? ஓகே. அஸ் பர் செக்ஷன் 17 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் 1872 எ ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஓகே. இந்த இடத்துல ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் வந்து ஃப்ராடு மூலமாக நடந்திருக்குது. ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் ரெப்ரசன்ட் பண்ணதை வந்து இப்போ கரெக்டான வுட்டை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. பட் வீட்டுக்கு கொண்டு போய் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த வுட் வந்து டேமேஜ் ஆகிருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஃபேட் வென் மேட் இன்டென்ஷனலி டு டிசீவ் த அதர் பார்ட்டி.
இன்டென்ஷனாகவே இதை வந்து ஏமாத்தணுங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி பண்ணியிருக்காரு. இன்டியூஸ் ஹிம் டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட் இஸ் ஸ்டாம்ப்ட் அஸ் எ ஃப்ராட். ஓகேங்களா? ஸோ ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அது வந்து கான்ட்ராக்ட் வந்து வாய்டாக மாறிடும். பட் ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன், வேணுக்கும்னே மிஸ்ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ணியிருக்காரு டு இன்டென்ஷன் டு டிசீவ் த அதர் பார்ட்டி அப்படின்னா அது வந்து ஃப்ராடாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே. Section 17(2) further states that above active concealment, when a party intentionally conceals or hides some material fact from the other party and makes sure that other party is not able to know the truth, அவரால் இந்த ட்ரூத் வந்து கண்டுபிடிக்க முடியலை. அது பார்த்த உடனே இப்போ ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த போர்டை நான் பார்த்த உடனே எனக்கு என்ன தெரியும், ஸோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பட் ஆஃப்டர் ஒன் டைம்ஸ் நான் வந்து போர்டில் வந்து ஸ்க்ரிபிள் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுதவே இல்லை. ஓகேங்களா? ஸோ எழுதவே இல்லை. நான் கடையில் வச்சு எழுதி பார்க்குறேன் எழுதுது, பட் வீட்டுக்கு கொண்டு போய் எழுதி பார்க்குறேன் எழுதலை. பிகாஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ள டேமேஜ் இருக்குது. ஸோ வந்து எழுதலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண முடியும், நான் கடையில் வந்து இது இன்டென்ஷனலி அது பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இன்டென்ஷனலி அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இது வாய்டபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் த பையர். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணலாம், இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு எனக்கு ஒரு டேமேஜ் அமௌண்ட்டை நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ ஃப்ராட் இஸ் கம்மியாக த அக்ரீட் பார்ட்டி கெட்ஸ் ரைட் டு ரிசைன் த கான்ட்ராக்டை ரிசைன் பண்ணிட்டு அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் பாருங்கள். What will be the rights with the promisor in following cases? Explain with reason. Mr. X promised to bring back Y to life again. அதாவது Y வந்து இறந்துட்டாருங்க. ஓகே. ஸோ அந்த பாடியை தூக்கிட்டு வந்துட்டு இவரை நான் உயிரோடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இது அது என்னது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க, இது ரோட்டில் வச்சு பண்ணுவாங்க தெரியுமா? ரோட்டில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை சட்டைக்காரன் கூட்டத்தில் பச்சை சட்டைக்காரன் எஸ்கேப் ஆனால் ரத்தம் கடிக்கு சாவான். அந்த மாதிரி ஒரு பாடியை உள்ளே கொண்டு வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துட்டு அவரை உயிரோடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடிய அந்த குரலி வித்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் கிடையாது. அது வந்து வாய்டு கான்ட்ராக்ட். ஓகே. இம்பாசிபிள் விஷயத்தை நம்மளால் பாசிபிளாக மாற்ற முடியாது. கிளியரா? ஸோ அது வந்து வாய்டு கான்ட்ராக்ட். ஏ அக்ரி டு செல் 50 kg ஆஃப் ஆப்பிள் டு பி கிட்டக்க 50 kg ஆப்பிள் வந்து நான் சேல் பண்ணுறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த லோடர் ட்ரக் லெஃப்ட் ஃபார் டெலிவரி ஆன் 15th March. 15th Marchல லாரி வந்து கிளம்பிருச்சு. பட் டியூ டு ரியோர்ஸ் இன் பிட்வீன் ரீச் டிஏ ஆன் 19th March. ஸோ ஊடையில் உள்ள ப்ராப்ளம்னால 19th Marchல அந்த லாரி வந்து ரீச் ஆகிருக்குது. ஓகே. இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆக்சுவலாக டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். ஓகே. as by the time ஆப்பிள் ரீச்சஸ் பி they were already rotten. the contract is discharged due to destruction of subject matter of the contract. ஆக்சுவலாக என்னன்னா அது டைம் வந்து எசன்ஸ். இப்போ எனக்கு இந்த டேட்டில் எனக்கு வந்து ஆப்பிள் வந்து ரிசீவ் ஆகணும்னு சொல்லியிருந்தேன்னா அந்த டேட்டில் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கணும். பட் ஊடையில் உள்ள டிராஃபிக் இதனால் 19th March ரிசீவ் ஆகிருக்குன்னா அம்புட்டு ஆப்பிளும் பெரிசபிள் கூட்ஸ் எல்லாமே கெட்டு போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் எந்த டேட்டில் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோமோ இந்த டேட்டில் கான்ட்ராக்டில் என்ன சொல்லியிருக்கோமோ அந்த டைம் படி அவங்க வந்து செயல்படணும். ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு 15th Marchல வர வேண்டிய கூட்ஸை 19th Marchல எனக்கு வந்துச்சுன்னா அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். 15th March அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகே. 15th Marchல எனக்கு டெலிவர் ஆகணும்னு சொல்லி நான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். 15th Marchல எனக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா 15th Marchலே அந்த கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு 19th Marchல அந்த ஆப்பிள் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பேமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆப்பிளையுமே நான் ரிசீவ் பண்ணிக்க மாட்டேன். ஓகேங்களா? ஓகே. கிளியரா? ஸோ டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். ஸோ 15th Marchல வர வேண்டிய கூட்ஸ் வந்து 19th Marchல வந்துச்சுன்னா இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். 15th March அன்னைக்கே அந்த கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் சி பாயிண்ட் பாருங்கள். an artist promised to paint on the fixed date for a fixed amount of remuneration but met with an accident and lost his both hand. அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்னென்னா ஒரு ஃபிக்ஸட் டேட்டில் நான் வந்து ஆர்ட் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 15th April. ஓகே. ஸோ 15th Aprilல உங்களுக்கு வந்து இந்த ட்ராயிங்ஸ் நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. பட் 14th Aprilல அவர் வந்து காரில் போயிட்டுருக்கிறப்போ ஸோ காரில் போயிட்டுருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து ஜன்னலுக்கு வெளியே இப்படி தொங்க போட்டு ஜாலியாக போயிட்டுருக்காரு. ஸோ ஊடையில் வரக்கூடிய லாரியில் அவரோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
தட்டி தூக்கிட்டாங்க. ஓகே. ஸோ அடுத்த நாள் 15th ஏப்ரலில் இவர் வந்து ட்ரா பண்ண முடியுமா? இம்பாசிபிலிட்டி டு ட்ரா. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து கான்ட்ராக்ட் வந்து வாய்டாக மாறிடும். சச் கான்ட்ராக்ட் இஸ் ஆஃப் பெர்சனல் நேச்சர் அண்ட் ஹென்ஸ் கேனாட் பி பெர்ஃபார்ம் டியூ டு த அக்கரன்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் ரிசல்டிங் இன் இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்ட். ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சனல் நேச்சரில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட். இப்போது நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா என்னால் தான் அந்த ட்ராயிங்கை ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா. எனக்கு இப்போ கை வந்து அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு, என்னால் ட்ரா பண்ண முடியலன்னா என்னோட பையனை கூட ட்ரா பண்ண வைக்க முடியாது. லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ கை வந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் அப்படியே வாய்டாக மாறிடும். இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸாக மாறிடும். ஓகே. நெக்ஸ்ட் டி வந்து பாருங்கள், அபிஷேக் என்ட்ரி இன்டு கான்ட்ராக்ட் ஆஃப் இம்போர்ட் ஆஃப் டாய்ஸ் ஃப்ரம் சைனா. சைனாலேருந்து டாய்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாரு. பட் டியூ டு டிஸ்டர்பன்ஸ் இந்த ரிலேஷன் ஆஃப் போத் ஆஃப் கண்ட்ரீஸ் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சைனா வேறு பேண்ட். ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு வார் வந்து ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஊடல டிக்டாக் பேன் பண்ணாங்க, ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் பேன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் டாய்ஸ் ஃப்ரம் சைனாவையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்டாக மாறிடும். Impossibility of performance. Okay. Such contract is discharged without the performance because subsequent illegality and nature of the contract. So contract oda illegality nature படி இது void ஆ மாறிடும். Okay. Not enforceable by law. Okay. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் அண்ட் 12th கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட் 11th 12th அண்ட் ஃபர்தராக உள்ள கேஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் 10th கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஒரு கேஸ் கொஸ்டின் ஒரு மெட்டீரியல் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் கொஸ்டின்ஸும் இருக்குது, அதர் கொஸ்டினும் மிக்ஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. அதர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ப்ரொவிஷன் நம்ம ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ப்ரொவிஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த ப்ரொவிஷன் ரிலேட்டட் தியரி கொஸ்டின்ஸை மறுபடியும் கொஸ்டின்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வள கொலான்ட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த கொஸ்டின்ஸ் நான் எடுக்கல. ஓகே. ஒன்லி கேஸ் ரிலேட்டட் கொஸ்டின் மட்டும் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் வந்து இங்கே மிஸ்மேட்ச் ஆகும். ஓகேங்களா. 1 2 3 4 இல்லாமல் 4 5 6 இல்லை ஊடையில் 9 வரும், ஊடையில் 10 வரும். காரணம் என்னென்னா ஊடையில் இருக்கக்கூடிய அந்த 1 2 3 கொஸ்டினாக நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ப்ரொவிஷன் தியரிட்டிக்கல் கொஸ்டின். ஓகே. ப்ரொவிஷன் தியரிட்டிக்கல் கொஸ்டினாக நம்ம கிறிஸ்பி நோட்ஸில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த நோட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. இதில் உள்ள நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை பேராகிராஃபாக லைன் பை லைனாக வள கொலன்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் உட்காந்து ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். லா மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டே வெறுப்பாயிரும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே கேஸ் கொஸ்டின். ஸோ அதை நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் 10th கொஸ்டின் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு ஒரு ½ hour டைம் எடுத்து எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ரொவிஷனில் இல்லை கேஸில் இல்லை ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி நீங்கள் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கேஸில் கூட நம்ம என்ட்ரு ஆகும். பை.